உங்க ஹஸ்பண்ட் இல்ல வைஃப் உங்ககிட்ட வந்து சீரியஸா பேசுறப்போ உங்க மைண்ட் திடீர்னு பிளாக் அவுட் ஆயிரும். நீங்களும் அவங்க சொல்றத கவனிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நடிச்சிட்டு இருப்பீங்க. கரெக்டா? பட் இனிமே ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க அவங்க சொல்றத கவனிக்கலன்னு உங்க கண்ணு இல்ல மூஞ்சிய வச்சே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா என் கண்ணு அவங்க மேல தானே இருக்கு, அவங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு நீங்க கேட்கலாம். உங்க ஐ கான்டாக்ட வச்சு மட்டும் அட்டென்ஷன் இருக்கா இல்லையான்னு உங்க பிரெயின் ஜட்ஜ் பண்ணாது. உங்க ஃபேஸ்ல இருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் லைக் ஐபால் மூவ்மெண்ட், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், ஹெட் மூவ்மெண்ட் எல்லாமே அவங்களோட ஐஸும் பிரெயினும் நல்லாவே நோட் பண்ணும். ஸோ நீங்க கவனிக்காம அவங்கள சும்மா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் எங்கேயோ இருக்குன்னு உங்க பார்ட்னருக்கு நல்லாவே தெரியும். அதான் சில பேர் அவங்க சொன்னதையே ரிப்பீட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் செகண்ட் டைம் சொன்னாவது லிசன் பண்ணுவீங்கன்னு. சில பேருக்குலாம் அவங்க பேசுறத நீங்க கவனிக்கவே இல்லைன்னு நல்லா தெரிஞ்சும் எதுவுமே சொல்லாம விட்டுருவாங்க. அப்ப அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. போக போக நீங்க அவங்களுக்காக கேர் பண்ணலன்னு உங்க மேல இருக்கிற ட்ரஸ்டே அவங்களுக்கு போயிடும். ஸோ அடுத்த தடவை உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ண வராங்கன்னா அவங்கள ஜஸ்ட் நீங்க பார்த்தா மட்டும் போதாது. ப்ளீஸ் கிவ் யுவர் மைண்ட் அண்ட் அட்டென்ஷன் டு வாட் தே சே. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்க்கு அது தாங்க ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி உங்க பார்ட்னர் பேசும்போது நீங்க கவனிக்காம இருந்திருந்தீங்கன்னா எஸ்ன்னு ஒரு கமெண்ட் போடுங்க.